மகளே 6ஆம் தேதி நைட்டு இந்த கோவிலில் இருந்தாங்கன்னா சாய்பாபா கோவில். நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. கேட்டு வாங்கி சாப்பிட்டு படுத்தாச்சு. மணி இப்போ 4 மணி ஆகுது. வயிறு வேறு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. கிளம்பியாச்சு. நல்லா உள்ள க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மகளே, பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் காலையில் 7ஆம் தேதி காலையில் 5 மணி 10 நிமிஷத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கு. 4 மணிக்கு முன்னாடியே கிளம்பியாச்சு. ஆமாம், பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது. அது ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். ஆனால் சைடில் லெஃப்டில் போகணும். சுற்றி திருப்பி 15 கிலோமீட்டர் உள்ளே வரணும். போக வர 30 கிலோமீட்ரு. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஹைவே, புனே ஹைவேலே போயிட்டுருக்கேன். ஆமாம், தொழிற்சாலையெல்லாம் இங்கே நிறையா இருக்குது. அந்த புகை, அந்த வாடையெல்லாம் வருது. வண்டி வாசி போயிட்டே இருக்குது. பார்க்குறீங்களா? இந்த நாய் தொலை தான் இங்கேயும் தாங்க முடியல. ஏன்னா வழியில் மறைச்சிக்கிச்சுங்க 2 நாய். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. எப்படி இருக்கும்? அப்புறம் சமாளித்து வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்று எப்படி பயணங்கள் போகிறது என்று. ஜூலை 7 ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் ஒரு 6 மணி தாண்டிடுச்சு. பார்த்தீங்களா? இது வீடு தானா, குருவி கூடு தானா, தீப்பெட்டி வீடு தானான்னு தெரியல. எத்தனை ஃப்ளாட்? 1000 ஃப்ளாட்டு குறையாமல் இருக்குது. 1000 வீடுகள். ஏன்னா ஒரு இடத்துலேயே 10-20 வீடு இருக்குது. அப்போனா பார்த்துங்க பக்கத்தில் எத்தனை இருக்குது. இந்த வருஷம் உள் வருஷம் திரும்ப வருஷம் குறைஞ்சது 500 வீடு, 1000 வீடு இருக்குது. இது மாதிரிலாம் இன்னும் மும்பை போக அதிகமாக பார்க்கலாம். இன்னும் புனேவே இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, காவடி பேர்ஸ், அதாவது பறவைகள் வாட்ச் டவர் போய் பார்க்க போகிறேன். பக்கத்துலாம் காமிச்சிச்சு மேப்பில், கூகுள் மேப்பை நம்பி போகிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதான் அப்படியே காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதரவு தாருங்கள். உங்களுக்காக காடு மலையெல்லாம் ஏறி எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். காலை வானத்தை பாருங்கள், வர மாதிரியே இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். காவடி ப்ரீடு வாட்சிங் பாயிண்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு கோவில் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக அந்த அணைக்கட்டு இருக்குது. அதாவது தடுப்பணை மாதிரி. அதாவது லெஃப்ட் சைடுலேருந்து வருது, மேலேருந்து இந்த சைடுலேருந்து தண்ணி இப்படியே இந்த பக்கம் போகுது. எடுங்க, அப்படியே போயிட்டு கவர் பண்ணலாம். அப்படி என்ன தான் ஃபேமஸ்ங்க. வாட்சிங் பாயிண்ட்னு போட்டாங்க, அது கொஞ்சம் தள்ளி. ஆனால் இங்கே தெரியுது, வாங்க பார்க்கலாம். வா, எவ்வளோ பெரிய வைகை நதி, காவேரி அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நானும் கெத்து தானே. அவ்வளோ அழகாக காட்டுறீங்க. அந்த பக்கம் இருந்து வருது, ஆனால் அந்த பக்கம் இங்கே எவ்வளோ அகலமாக பிரிஞ்சு இந்த இடத்துல அகலமாகி அப்படியே திருப்பி போகுது. அந்த பக்கம் இருந்து வருது வந்து இங்கே அப்படியே அகலமாகி அப்படியே போகுது. அந்த பறவைகள் பார்க்கலாம். காகம்தான் அதிகமாக தெரியுது. வெயிட் பண்ணுவோம். ஆமாம், அநேகமாக இங்கே தோசையெல்லாம் சுட்டு சாப்பிடலாம். பிரச்சனை இல்லை. இடம் சூப்பர் இடம். வந்திருக்க இடம் மழையெல்லாம் அடிச்சு இங்கே நொறுக்கிட்டு போயிருக்குங்க. கரை வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. அந்தளவு மும்பையில் மழை பெஞ்சிருக்கு. ஆமாம், மேலே தானே தண்ணி வருது. கீழே ஆனால் மேலே மும்பை பக்கம்தான் மழை பெஞ்சு இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். மேப்பில் அப்படி தான் இருக்குது. இந்த ஆறு மேலே இருந்தால் வருது. பார்க்கலாம் எப்படின்னு. இது அணைக்கட்டு இல்லை, ஒரு பாலம்.
பழைய காலத்து பாலம். இதெல்லாம் வருஷம்லாம் காணோம். தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், தண்ணியை அடித்து பிச்சுட்டு போகுது. ஒரு மரமே இங்கே இழுத்துட்டு வந்து நிற்கிது பாருங்க, வெட்டி போட்டது மாதிரி. இந்த மரம் அந்த தீவில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தீவில் இது என்ன கீழே எனக்கு வயநாடு ஞாபகம் தாங்க வருது. ஆமாம், ஏன்னா அவ்வளோ வருத்தத்தக்க விஷயம். வெள்ளத்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த வெள்ளம் அந்த இதே போல் அந்த தண்ணி ஊருக்குள்ளே புகுந்து ஊரை 3 ஊரை காலி பண்ணியிருக்கு. எவ்வளோ மக்கள் இறந்து விட்டனர். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் இனி வருங்காலத்திலே நடக்காமல் இருக்க அரசுகள் தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்று இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மக்கள். ஆமாம், மலை பாங்கான இடங்களில் வீடு கட்டக்கூடாது என்று அரசாங்கம் மக்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிவிக்க வேண்டும். அதே போல் ஆற்றுக்கரைகளில் வெள்ளம் அபாய உள்ள இடங்களில் கண்டிப்பாக மக்கள் வசிப்பிடங்களை குறைத்து கொள்ள மக்களும் முன்வர வேண்டும். வெள்ளத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், இந்த வெள்ளத்துக்கு நடுவில் நிற்கிறேன். ஜஸ்ட் இந்த பாலை உடஞ்சா நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன். என்னத்துக்கு நம்ம உள்ளே வந்து நிற்கணும்? அது மாதிரி என் லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. எது தனியாக தெரியும் புலம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குளிக்கலாம்னு பார்த்தா வானம் இங்கே பொத்துக்கிட்டு வருது. காலையிலேயே கடல் மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு வாட்ச் டவர்னு ஒரு இடம்லாம் வச்சுருக்கானுங்க, கட்டி வச்சுருக்கானுங்க. அதாவது விளையாடுறத உட்காந்து வேடிக்கை வைப்போம்ல, கேலரி, அது மாதிரியெல்லாம் இருக்குது. அங்கே இருக்குது. அதில் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதெல்லாம் தூக்கத்தை கூட போட்டு மழை பெஞ்சு நிற்க விட்டு ஒரு குழியில் போட்டுட்டு மக்களே, இதுக்குள்ளே மீனாக என்னென்னு தெரியல மக்களே. அவ்வளோ பெருசு ஒன்று மிதக்குது மக்களே. சுற்றி வருது மக்களே. அது தண்ணிக்குள்ளேருந்து ஒரு வேளை சுறாவா திமிங்கலமானு தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் என் தலை பெருசுக்கு இருக்குது. அது வந்து சுற்றி வெளியே போகுது, உள்ளே போகுது. ஆனால் என்னென்னு தெரில. மீனாக இருந்தால் பிடிச்சி வறுவலை போட்டுரு. அதுக்கேற்ற இதெல்லாம் இல்லையா? மக்களே, பார்த்து விட்டேன், ஒரு பறவை தெரியுது. புனே பக்கத்தில் ஒரு கோவில், அந்த பறவைகள் பார்க்க வந்தோம்ல ஆற்றுக்கிட்ட, அது கரையில் தான் அந்த கோவில். நந்தி இருக்கார் உள்ள. சரி, அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். கம்பல்சரி எல்லா கோவிலையும் ஆமை இருக்குங்க கீழே. அந்த கருவறைக்கு நேராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தா அந்த ஆறை பார்க்க முடியுது. ஸ்கூல் இங்கேயே ஒன்று அட்டாச்சாக இருக்குது. பார்க்கலாம் ஸ்கூல் பசங்க வரப்போ. என்ன கோவிலான்னு தெரில, உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன். உள்ள மாதான்னு சொன்னாங்க அண்ணா. பிள்ளையார் இருக்கார், சிவன் இருக்கார் சைடில் 2 பக்கமும். உள்ள சிலைகள் இருக்குது. என்னென்னு உங்களுக்கு கூகுளில் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.